செகண்ட் ஃப்ளோர். Are you Bharat? Courier, sir. Okay. Thank you. யாரா? கொரியர்ரா. டேய் ஏன்டா என்னாச்சு? ஏன்டா ஃபீல் பண்ணுற? எவ்வளோ நாளைக்கு தான் இதையே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறது? நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வேணாமா? 2 வாரம் ஆச்சு, ரெஸ்டாரண்ட் கூட ஓப்பன் பண்ணல. இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்டா. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இல்லைடா, அவன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான். இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 3 BHK வில்லா வாங்கி 3 பேரும் ஃபேமிலியோட செட்டில் ஆகணும்னு அவன் தான் ஆசைப்பட்டான். இன்னைக்கு அக்ரிமெண்ட் வந்துருச்சு. ஆனால் அவன் இல்லையடா நம்ம கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு. விட்றா. இல்லை மச்சான், 3 பேரும் சர்ச்சில் வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் சப்போர்ட் இல்லாமல் பெரிய ஆளானோம். இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லை பாத்தியா? எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பெரிய ஆளானோன்னு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு பாத்தியா? விட்றா, உள்ள போலாம் வா. மச்சான், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பீர் அடிச்சுக்கிறேன். ஏண்டா, உனக்கு தண்ணி அடிக்கிறதெல்லாம் ஒரு ரீசனா? என்னமோ பண்ணு. இப்போ எதுக்கு 2 பேர்? டேய், நீ குடிக்கிறத நிறுத்தினதுக்கப்புறம் அவன் கூட குடிச்சுதான்டா எனக்கு பழக்கம். அவன் ஞாபகார்த்தமாக இருந்துட்டு போகட்டுமே. யுவர் விஷ். டே ப்ரீவியஸ் சேனல் ஒரு வாட்டி போடு. இது கிஷோருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுறா. பாரு, பாட்டில் கூட அவனை நம்மளால் மறக்க முடியல. எதுக்குடா 2வது? இந்த நேரத்தில் டேய் இங்க பாருடா. என்னடா? டேய், கிஷோரோட நாய் பொம்மைடா. இது அப்புறம் அங்கே வந்துச்சு. அவன் செத்தனைக்கு அவன் கூட சேர்த்து போச்சிட்டமே. டேய், நானும் அன்னைக்கு உன் கூட தான்டா இருந்தேன். நீ புதைச்ச மாதிரி தெரியல, வாயில என்ன ரத்த மாதிரி எடுத்துட்டு இருக்க. தூக்கி வீசுடா. இப்போ டோர் சவுண்ட் கிஷோர் ரூம்ல இருந்து வருதுடா. ஆமாண்டா. பரத், கேண்டில் எங்கடா இருக்கு? இருடா, மொபைல் இருக்கு. மொபைல்ல டார்ச் ஆன் பண்றேன். மச்சி, யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேக்குதுடா. ஆமாண்டா மச்சி, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்குடா. யாரையும் காணும்டா. இப்போ இங்க கிஷோர் இல்லடா.
டேய் உள்ளதாடா இருக்கான். டேய் உள்ளதா இருக்கான். கிஷோர் இங்க தான்டா இருக்கான். என்னடா சொல்ற? இரு நான் பார்க்கறேன். இருக்கானா? யாரும் இல்லடா. டேய் என்னாச்சு? டேய் என்னடா? மச்சான் என்னடா பண்றது? பேசாம ஃபாதருக்கு ஃபோன் பண்ணலாம்டா. அவர் தானே இதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரிடா. ஹலோ ஃபாதர், எங்க இருக்கீங்க ஃபாதர்? இங்க என்னென்னமோ நடக்குது. எங்க ஹாரிஸ்? இந்த ரூம் தான் ஃபாதர். வாங்க ஃபாதர், இங்கதான் இந்த இடத்துல தான் கிஷோர் கோவமா எங்களை முறைச்சு பார்த்தான் ஃபாதர். நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரூமை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃபாதர். முதல்ல உட்காருங்க, சொல்றேன். எந்த ஒரு ஆத்மாவும் உயிரில்லாத பொருள் மேல வராது. அதுக்கு ஒரு உயிர் தேவை. கண்டிப்பா பொம்மை மேலெல்லாம் வராது. உங்களை யாரோ ஏமாத்துறதுக்காக இப்படி செய்றாங்க. இல்ல ஃபாதர், எல்லாமே எங்க கண் முன்னாடி தான் நடந்தது. கிஷோர் ஆத்மா கூட வந்துட்டு போச்சே. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. ஆவி ஆத்மாவை பத்தி ரிசர்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும். எந்த ஒரு ஆத்மாவும் ஆப்ஜெக்ட் மேல வராது. இல்ல ஃபாதர். இதுக்கு மேலேயும் பயமா இருந்தா என்கிட்ட புனித நீர் இருக்கு, எடுத்து எல்லா ரூம்லையும் தெளிச்சிட்டு போறேன். அது ஆத்மாவா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரவே வராது. சரிங்க ஃபாதர். சரி, நான் புனித நீர் தெளிச்சு விடுறேன். இன்று நான் இவ்வீட்டில் தங்குகிறேன். இன்று முதல் இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். God bless you. God bless you. தைரியமா இருங்க. ஓகே ஃபாதர். அப்புறம் ஆவி ஆத்மாங்கிறதெல்லாம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. லென்ஸ் மூலமாக தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நடந்தால் உங்கள் மொபைல் கேமரா லென்ஸ் மூலமாக கூட பார்க்கலாம். எதுனாலும் என்னை கூப்பிடுங்க. சரி, நான் வர்றேன். சரிங்க சரிங்க ஃபாதர். ஃபாதர். டேய் எனக்கு தூக்கமா வருதுடா. நான் போய் படுத்துக்கிறேன், நீயும் போய் படுத்துக்க. ஓகேடா. குட் நைட். குட் நைட். டேய் ஹரிஷ், ஹரிஷ், ஹரிஷ் எங்க போனா? ஹரிஷ், கிஷோர் உனக்கு என்னடா வேணும்? என்ன மாடியில இருந்து சத்தம் வருது? ஹரிஷ், ஹரிஷ், இப்போ எதுக்குடா வந்திருக்க? உனக்கு என்னடா வேணும்? நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ? இந்த நாய் பொம்மையை வச்சு நீ தான் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கியா? நீ எதுக்குடா இங்க வந்த? அவன் உன்னை தேடி தானே வந்திருக்கான். டேய் நான் என்னடா பண்ணேன்? உன்னால தான் அவன் செத்தான். டாக்டர் என்ன சொன்னாரு? ஓவரா குடிச்சதுனால தான் அவனுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னாருல. எங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சா? நீ தானடா ஓவரா ஊத்தி ஊத்தி கொடுத்து எங்களுக்கு எடுத்த. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. வாடா என் கூட. யாரா லூசு? யாரா லூசு? வாடா. யாரா லூசு? நீ தான்டா லூஸ். ஹலோ ஃபாதர். சொல்லு பரத். மொட்டை மாடியில நாய் பொம்மையோட ஹாரிஷ் பேசிட்டு இருக்கான் ஃபாதர். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு அடிக்க வரான் ஃபாதர். என்னப்பா சொல்ற? அவனா? ஆமா ஃபாதர். பரத், இந்த பிரச்சனை வேற மாதிரி போகுது. ஓகே ஃபாதர். நம்ம குரு உங்க ஏரியால தான் இன்ஸ்பெக்டரா இருக்கான். நான் வரும்போது அவனை கையோட கூட்டிட்டு வர்றேன். நீ வீட்லயே இரு. ஓகே ஃபாதர். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஃபாதர். சரிப்பா, நான் வந்துடுறேன். ஓகே ஃபாதர். ஹரிஸ், பரத் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சரிங்க ஃபாதர். ஹரிஸ், ஹரிஷ், ஹரிஸ், ஹரிஷ். பரத் இவனை கீழே கூட்டு வா. ஓகே ஃபாதர்.
நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். உண்மையை சொல்லு, என்னாச்சு? ஃபாதர், முந்தானத்தை நீங்கள் போனதுக்கப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிட்டோம். மார்னிங் லேட்டாக தான் எந்திரிச்சோம். அப்புறம் பீர் அடித்தேன். முந்தானத்து மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்க்க. அப்புறம் ஒன்றுமே நடக்கலை. அதை தான் நேற்றே உங்ககிட்ட ஃபோனில் சொல்லிட்டேனே. அப்புறம் நான் தூங்க போயிட்டேன். 2 மணி இருக்கும் ஃபாதர். கதவை தட்டுற சத்தம் கேட்டது. எந்திரிச்சு பார்த்தா கதவும் திறந்திருந்துச்சு. ஹாரிஷையும் காணும். டெரஸ்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு. போய் பார்த்தா ஹாரிஷ் நாய் பொம்மை கூட பேசிட்டு இருக்கான். இதை பாருங்க ஃபாதர். எங்க அதை கொடுங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி என்ன அடிக்க வரான். அதுக்கப்புறம் அந்த நாய் பொம்மை வேற எரிஞ்சிருச்சு. அதை பார்த்து பயந்து நான் கீழே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே. ஒரு நிமிஷம் ஃபாதர். ஃபாதர், வாஷ்ரூம் போயிட்டு வரேன். பரத், எல்லாருமே க்ளோஸா இருக்கும்போது எங்க இருந்து சவுண்ட் வருது? பரத், ஹரிஸ்க்கு என்னாச்சுன்னு பாரு. என்னடா ஆச்சு? டேய் டேய் டேய், ஐயோ ஹாரிஷ் ஹாரிஸ், ஹாரிஸ், ஹாரிஷ். டேய் ஃபாதர் இங்க பாருங்க ஃபாதர். மை காட். ஹலோ ஆம்புலன்ஸ். மச்சான், ஏன்டா ஹரிஷ்? பரத், 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 சொல்லுங்க ஃபாதர். பரத், போஸ்ட்மார்ட்டம் வேலை இருக்குது, நான் முன்னாடி போறேன். நீ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிரிம்டோரியம் வந்துரு. இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நம்ம சரவணா வீடு இருக்குல்ல, அங்கே போய் இருந்துக்க. எப்படினாலும் 2 வாரத்தில் புது வீட்டுக்கு போக தானே போற. காட் பிளஸ் மை சைல்ட். சொல்லுங்க ஃபாதர். சரவணா வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாம் ஃபாதர், ரூமில் தான் இருக்கேன். இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்தேன். சரி, இப்போ தான் ஹாரிஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. ஓ, அதில் அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால தான் இறந்ததாக வந்திருக்கு. இனிமேலாவது தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டுரு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, புரியுதா? சரிங்க ஃபாதர், நான் விட்டுறேன். பரத், அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ் விஷயமா நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்கான். இது விஷயமா உன்னை பார்க்க வருவார். ஹி மைட் பி ஆன் தி வே. ம், சரி, நான் வச்சிடுறேன். ஓகே ஃபாதர். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் செத்துட்டாங்க. என்ன சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சிரிக்காம அவங்கள கொன்னதே நான் தானே. என்ன புரியலையா? எப்படி கொலை பண்ணேன்னு கேக்குறீங்களா? பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக்ல எக்ஸ்ட்ரீமே ஒருத்தரை ரத்த வாந்தி எடுக்க வச்சு சாகடிக்கிறதா. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ் இது ஒரு வகையான கேன்சர்னு சொல்லி
ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து யாரையாவது பழி வாங்கணும்னு நினச்சா என் அப்பாவையும் என் தாத்தாவையும் தேடி தான் வருவாங்க. நான் 14 வயசு வரைக்கும் என் அப்பா கூடவும் தாத்தா கூடவும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். அப்புறம் அந்த நாய் பொம்மை எப்படி வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். பிளாக் மேஜிக்கோட பேசிக் திங்கு ஒரு ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்றதா. கிஷோரோட ஆத்மா எப்படின்னு டவுட்டா? யாராலையும் எதாலையும் ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணது அவனோட பாடியை. கிஷோர் செத்து 2 நாள் ஆன உடனே அவனோட பாடியை புதைச்ச இடத்துல இருந்து நான் தான் தோண்டி எடுத்தேன். இத்தனையும் சொல்லிட்டேன். எதுக்காக கொலை பண்ணேன்னு தெரியுமா? கேமரா போனுங்க.